ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உங்களுடைய கடன் காணாமல் போகும். கடன் காணாமல் போக சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தையை என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் தொடர்ந்து 21 நாட்கள் செய்யணும். இடையில ஏதாவது தடை வந்தாலும் பரவாயில்ல, மார்கழி மாதம் முழுவதுமே இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் எழுதினாலும் எந்த பிரச்சனையும் வராது. அதிகாலை 4 மணிக்கு கண் விழிக்கணும். இதற்கு குளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கீங்க அப்படின்னா பல் தேய்த்து முகம் கழுவி ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஒரு நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கோங்க. 1 2 அப்படின்னு எண்களை வரிசைப்படுத்தி இந்த வார்த்தையை நீங்கள் எழுதலாம். 21 முறை இந்த வார்த்தையை எழுதணும், சொல்லணும். என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு 21 முறை நீங்கள் எழுதுங்க. எழுதிக்கிட்டே சொல்லுங்கள். எழுதிட்டு இந்த நோட்டு புத்தகத்தை பூஜை அறையில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குல தெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் நினைத்து நீங்கள் கை நீட்டி வாங்கிய கடனை எல்லாம் உங்கள் கையாலேயே திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க. எல்லா கடனையும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன், மீது என் கையில் பணம் இருக்குது, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கிக்கோங்க. நடக்காத அந்த நல்ல விஷயம் நடந்துட்டதா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நினைங்க. நீங்கள் நினைத்த அந்த நல்ல விஷயம் சீக்கிரமாக நடக்கும். மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நம்ம மனசில் வரவிடக்கூடாது. ஐயோ, கடனை திருப்பி கொடுக்காமல் போயிட போகிறோமோ, கடனை திருப்பி தர நான் கஷ்டப்பட போகிறோனோ அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது, பேசவும் கூடாது. பணம் வரும், கடனை திருப்பி தருவேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மனதளவில் பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க. நீங்கள் நினைச்சது நிச்சயமாக நடக்கும். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்கள் மாதவிலக்கு நேரத்தில் கூட பூஜை அறையை தொடாமல் ஒரு இடத்துல தனியாக உட்காந்து இதை எழுதலாம், தவறில்லை. நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், நல்லதையே நினைங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நல்லதாகவே நடக்கும். இந்த விஷயத்தை இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் அடுத்த மார்கழியில் நீங்கள் கடனாளியாக இருக்க மாட்டீங்க. 100% உங்களுடைய கடன் தீரும். முழு மனதோட உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். கூடவே இந்த பிரம்ம முகூர்த்த தீபம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஏற்றிக்கிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். பண வரவுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும். நீங்கள் வேலையில் மாதம் அதாவது வேலையில் உங்களுக்கு வரக்கூடிய ஊதிய உயர்வு, வருமானம் எந்த வீண் விரையும் ஆகாமல் உங்களுக்கு சுப செலவுக்கு பயன்படும். நம்ம உழைக்கிறோம், அதோடு சேர்த்து இந்த ஒரு ஆன்மீக பரிகாரம் வழிபாடு நம்ம செய்யும் பொழுது நமக்கு இது நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். நிச்சயம் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். கட்டாயம் அடுத்த வருஷம் மார்கழி மாதத்திற்குள்ள உங்களுடைய கடன் அடையும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், முழு பலனையும் அடையலாம். நன்றி.